என்னோட பையன் அவள் அம்மா கிட்ட வந்து அரிசி கொழக்கட்டை எனக்கு வேண்டாம், வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தரியான்னு கேட்டான். அவள் அம்மா அவனுக்கு சம்பா ரவா கொழக்கட்டை பண்ணி கொடுத்துருக்கா. இது எப்படி செய்யறதுன்னுட்டு பார்க்கலாமா? சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு பவுல் எடுத்துங்கோ. அதில் வந்து 1 கப்பு இந்த சம்பா ரவையை போட்டுட்டு அதில் 1 கப்பு வெள்ளத்தை விட்டுட்டு அதை நன்னாயிட்டு நனைச்சுண்டுடுங்கோ. அப்புறம் நினச்சிட்டு அதை நன்னாயிட்டு ஒரு அலம்பி அதை ஒரு வடிகட்டி அதே பவுலில் வச்சுட்டா போட்டுட்டலாம். அப்புறம் ஒரு பாண்ட்லி எடுத்து அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதில் வந்து 1 ஸ்பூனு கடுகும் தோரம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டுட்டு நன்னாயிட்டு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஒரு மிளகாயும் പിന്നെ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நன்னாயிட்டு சேர்த்துக்கலாம். இது முடிச்சு துண்டாயிட்டு கட் பண்ணிருக்கிற கேரட்டும் പിന്നെ பீன்ஸையும் போட்டுட்டு நன்னாயிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாட்டலாம். பெருங்காயமும் പിന്നെ கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு சேர்த்துக்கலாம். இப்போது 200 ஸ்பூனும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பெரியவா வீட்டில் பிபி சுகர் எல்லாம் இருந்தால் அவளுக்கு இந்த 200 ஸ்பூனு உப்பு போடண்டா, அதை பார்த்துங்கோ. இப்போது 1/2 கப்பு வெள்ளத்தை விட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை வேக வைக்கலாம். இப்போ அந்த சம்பா நம்ம அங்கே வச்சுருந்தோம் இல்லையா அலம்பிட்டு, அதை இதில் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் அடிக்கலாம். அடிச்சுட்டு இதில் 3 ஸ்பூனு நம்ம அரிசி மாவு போட வேண்டி வரும். நாங்கள் இங்கே ஒரு ஸ்பூனாக போட்டுட்டு மிக்ஸ் செய்துட்டு இன்னொரு ஸ்பூனும் போட போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம், 1 ஸ்பூன் போட்டாச்சு, பின்ன இன்னொரு ஸ்பூனும் போட்டுட்டு இன்னொரு வாட்டி கலக்க போகிறோம். பின்ன இன்னொரு வாட்டியும் போட்டுட்டு இது வந்து தேங்காய்ட்டலா, இது தேங்காய் இங்கே எத்தனை தான் 3 ஸ்பூனு தேங்காய் போட்டு நம்ம சாப்பாடுலாம் இந்த தேங்காய் மாண்டட்ரி அல்வா, இந்த தேங்காயையும் போட்டுட்டு நன்னாயிட்டு ஒரு இலக்கிட்டு இது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா நம்ம கை வச்சு பிடிச்சா அது ஒரு பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து ஒரு தட்டை சைடில் வச்சுங்கோ. கொஞ்சம் சூடாக இருக்கும் பார்த்துட்டு நமக்கு இந்த பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸ் எடுத்து இந்த கொழக்கட்டையோட ஷேப்பில் நம்ம இந்த தட்டில் செப்பரேட்டாக பிடிச்சிட்டு வைக்கலாம். இப்போது இங்கே ஒரு 8லேருந்து 10 பீஸ் வர மாதிரி தான் பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை பெரட்டி இங்கேயெல்லாம் இந்த பிடிச்சிருக்கிற இந்த சம்பா ரவையோடது கேரட்டும் பீன்ஸ் எல்லாம் போட்டது வந்து அந்த இட்லி தட்டில் வச்சுட்டு அதை நம்ம இந்த இட்லி குக்கரை இருக்குமே அதில் போட்டு ஒரு 8 விசில் விடுங்க ஓட்டலாம். இது நன்னாயிட்டு 8 விசில் ஆகிட்டு நல்லா பாயில் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ அதை தொட்டு பார்த்தா நமக்கு இந்த கொழக்கட்டையோட டெக்ஸ்சர்லேயே இருக்கும். சமையல் ரெடி. இந்த சம்பா ரவை கொழக்கட்டை டிஃப்ரெண்ட்டாக என் ஒய்ஃப் வந்து பண்ணி கொடுத்துருக்கா அவள் குழந்தைக்கு. அது எப்படி இருக்கு அவன் டேஸ்ட் பண்ணி சொல்லட்டுலாம். எப்படா இருக்கு? சட்டியும் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை அவன் அடிக்ட் கொடுத்தாச்சு சூப்பராக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டலா தேங்க்யூ. இந்த சட்னி சூப்பர். Hit the like button, click the bell icon, subscribe for more videos.